இந்த குடும்ப வரியெல்லாம் 5000 கொடுத்துட சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மேலே நம்ம பையங்க வேலை பார்க்குறவங்க எல்லாம் பணம் கொடுத்துருங்க. எல்லாம் பண்ணி இன்னும் 10 லட்ச ரூபா கும்பாய செலவு இருக்குது. அதுக்கு எல்லாம் வந்து கொடுத்துடணும். இப்போ இன்னைக்கு 5000 வந்ததுக்கு எவ்வளோ என்ன அதான் சொல்லுங்கள். 2.25 லட்ச ரூபா யாகசாலைக்கு யாகசாலை கொட்டாய்க்கு 1.5 லட்சம். பெயிண்ட் 80,000 வருது அடியக்கூடியோட. எல்லா செலவும் பண்ணணும். இன்னும் செட்டுக்காரன் இருக்கான், மேலக்காரன் இருக்கான், யானை இருக்குது, குதிரை இருக்குது, அன்னதானம் இருக்குது. இவ்வளவுக்கும் பணம் வேணும். 10 லட்சம் வேணும். நீங்கள் பேசுங்க. 4 வருஷம் கணக்கு வச்சதுமா இவ்வளோ பேசுங்க ஆகும் நின்னுங்க. யாராருக்கு எவ்வளோ போட்டிருக்காலும் அது ஆமாம். நம்ம எல்லாம் ஊரில் எல்லாம் சின்ன கிராமம் எல்லோரும் முயற்சி பண்ணி அனைவரும் சேர்ந்து ஒற்றுமை இருந்தால் தான் பண்ண முடியும். அதனால் எல்லோரும் ஆளாக முடிஞ்சதை கொடுக்காம எவ்வளோ தொகை போட்டிருக்கோமோ அதோட கூட குறைச்சி 1000-2000 கூட கொடுங்க. அப்போ தான் எதையும் பண்ண முடியும் நம்மளால். அதனால் வந்து 28 வச்சுருக்கேன். 25க்குள்ளே பணத்தை எல்லாம் கொடுத்து குறைச்சிடணும். ஸோ அதெல்லாம் சுவாக்கர் தகவல் எல்லாம் கொடுப்பாப்புல. சுவாக்கர் மூலம் என்னென்ன பண்ணணுமோ தகவல் சொன்ன பின்னாடி அதை வாங்கி நிறைவேற்றிடுவோம். பணம் வந்து கண்டிப்பாக பணம் தான் அவசியம். நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு போய் பார்த்து பண்ணிடுறோம். நீங்கள் உங்கள் நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால் நீங்கள் எப்படி பணம் கொடுக்கறது ஏற்பாடு பண்ணிடுங்க. நாங்கள் உங்கள் வாயை தான் வச்சுருக்கிறோம். நாங்கள் பணம் கொடுக்க உங்கள்கிட்ட இருக்குது. அதனால் பணம் கொடுக்க ஏற்பாடு நீங்கள் பண்ணிடுங்க. பாக்கி அடுத்து 25ஆம் தேதி கொடுத்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. 20ஆம் தேதிக்குள்ளே கொடுத்தா தான் 25ஆம் தேதி பண்ணலாம். சரி சரி சொல்லி சொல்லுங்கள். சொல்லுங்கள் சீக்கிரம். 1.5 லட்சம் யாகசாலை மச்சப்பா நீங்கள் உங்கள் சொல்லு. 50,000 ரூபா பெயிண்ட்டுக்கு. நீங்கள் பேசுங்க. அதான் அப்புறம் என்ன முன்னாடியே பணத்தை கொடுத்தா தானே வேலை பார்க்கலாம். இனிமேல் எல்லாரும் பணத்தை கொடுக்கறதுக்குள்ள வேலையை பாருங்க. இன்னும் ஒரு 10 நாளைக்குள்ள எல்லாரும் பணம் கொடுத்தா தான் வேலையை பார்த்து முன்னாடியே முடிக்கலாம். கரண்ட் எல்லாம் இழுக்கணும், கரண்ட் இந்த லைனை மாற்றணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு. மண்டப வேலை இது மண்டப வேலை நடந்துருக்கு. அதுக்கு இப்போ கிரானைட்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காவ. அந்த வேலை இப்போ நம்ம டைல்ஸ் வாங்கியிருக்கோம். இப்போ வரையுமே நம்ம ஒரு 1.25 லட்ச ரூபா நம்ம வெளியிலேருந்து வாங்கி தான் போட்டிருக்கோம். கடனில் தான் இருக்கிறோம். இனிமேல் பண்ணுறது முழுக்க வேறு இன்னும் பணம் எதுவும் இல்லை. இவ்வளோ வேலைகள் இருக்குது. நம்ம வெறும் 5000 வரி மட்டும் கொடுத்தால் அது, அதாவது வேலைக்கு போகாமல் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் 5000 நம்ம போட்டோம். சரி, அவங்களுக்கு ரொம்ப சிரமப்படுத்தக்கூடாதுன்னு நல்ல வேலையில் இருக்கவங்க மனம் வந்து நல்லா கொடுத்து பண்ணுங்க. நல்லா பணம் பணம் பயப்படா கொடுங்க. நம்ம ஊர் சின்ன ஊர். ஆமாம், பயப்படாமல் கொடுங்க. நல்லா கொடுங்க, பணம் கொடுங்க. நல்லா வேலை சம்பளம் ரொம்ப அவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க கொடுக்கலாம். நல்ல வேலையில் இருக்கவங்க. ஆமாம், நம்ம இருக்கிறதே 40 வீடு 50 வீடு 5000 போட்டாலும் 2 லட்சம் தான் வரும். 2 லட்சம். ஆமாம், அதை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஆமாம், வெளியில் எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் இருக்குல்ல, எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் இருக்கு. ஆமாம், அதெல்லாம் இருக்கு. இவ்வளோ வேலைகள் இருக்கு. உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. நம்ம டொனேஷன் வாங்க முடியாது. டொனேஷன் எங்கேயும் வாங்க முடியாது. ஏதோ முடிஞ்சதா ஒன்று ரெண்டு பார்க்கலாம். எல்லாத்தையும் வாங்க முடியாது. டொனேஷன் வாங்க முடியாது. வேணாம். என் பையனே ஒரு மாதம் சம்பளம் போட சொல்லுங்க. நீங்கள் அதையும் சொல்லுங்க. சரி, என் மேலே போட சொல்கிறேன். சும்மா போனா 1000 ரைட்டு தான். இல்லை வரி மட்டும் பத்தாது. கரண்ட் ஜாமா மாற வைக்கிறேன். வாங்கிட்டு அது ஆனால் அவரை அதோட கொஞ்சம் கூட வாங்கணும்னு நிப்பாட்டிருக்கு. மாமா கரண்ட் ஜாமான் கம்மியாக தான் மாறும். நீங்கள் ஒரு 50 ரூபா கேளுங்க. கம்மியாக தானே வருது. கட் பண்ணிடுங்க.